இந்த வீடியோவில் பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட 4th மாடல் பார்க்க போகிறோம். ஃபேவரபிள் பேலன்சஸ் ஃப்ரம் பாஸ்புக் டு கேஷ் புக். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 31st December 2012 பாஸ்புக் ஷோட் த கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 15,000. கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்றது ஃபேவரபிள் பேலன்ஸ்னு சொல்லுவோம். அவள் பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக் அப்படின்றது 15,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் ஹேஸ் பீன் ஓவர் ஆடட் பை 1,000 rupees. கிரெடிட் சைடு அப்படின்றது பேமெண்ட் சைடு. கேஷ் புக்கில் பேமெண்ட் சைடு அதிகமாக எழுதிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதிகமாக எழுதுனா கேஷ் புக்கோட பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கோம் கேஷ் புக் அண்ட் பாஸ்புக் மெஷர்மெண்ட் ஸ்கேல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கேஷ் புக்கோட பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா பாஸ்புக்கோட பேலன்ஸ் வந்து அதிகமாக காமிச்சிருக்கும் இல்லையா? கேஷ் புக்கை விட பாஸ்புக்கோட பேலன்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா ப்ளஸ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெகுலர் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணி காமிக்கணும் அப்படின்னா செகண்ட் ஃபார்மேட்டில் மைனஸ் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் ப்ளஸ் அப்படின்னா செகண்ட் ஃபார்மேட்டில் அதை மைனஸ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் பண்ணி காமிக்கணும். த செகண்ட் பாயிண்ட் டிவிடெண்ட் கிரெடிட்டட் இன் த பாஸ்புக் பட் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக். டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுக்கு, பட் பாஸ்புக்கில் மட்டும்தான் என்ட்ரி ஆகிருக்கு. எங்கே என்ட்ரி ஆகலை அப்படின்னா கேஷ் புக்கில் என்ட்ரி ஆகலை. அப்போ பாஸ்புக்கோட பேலன்ஸ் அதிகமாக காமிக்கும். ஓகே, அப்போ கேஷ் புக் அண்ட் பாஸ்புக் மெஷர்மெண்ட் ஸ்கேல் வச்சுக்கோங்க. பாஸ்புக்கோட பேலன்ஸ் கேஷ் புக்கை விட அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணி காமிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில். அப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம மைனஸ் பண்ணி காமிக்கணும். The next one, bank had given the debit of 200 rupees for sundry charges. Bank என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா sundry chargesன்னு சொல்லி 200 rupees debit வச்சுருக்காங்க. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா பேங்க்கில் இருக்க பாஸ்புக் மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆனால் தெரியும். பட் எதில் என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா கேஷ் புக்கில் என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ பாஸ்புக்கோட பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ்ட் ஆகிருக்கும். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், கேஷ் புக்கோட பாஸ்புக்கோட பேலன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணி காமிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில். அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணி காமிக்கணும். த நெக்ஸ்ட் ஒன், செக் அமௌண்டிங் டு 4,500 rupees were deposited in the bank but only check for 2,500 rupees had not been cleared up to 31st December. நம்ம சம் ப்ரிப்பேர் பண்ணுறது 31st December. அது வரைக்கும் நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா 2,500 வர்த்தான செக்கோட அமௌண்ட் மட்டும் இன்னும் கிளியர் ஆகாமல் இருக்குது. 4,500 செக்கை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெபாசிட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா கலெக்ஷனுக்காக. பட் 2,500 வர்த்தான செக் மட்டும் இன்னும் என்ன ஆகலை அப்படின்னா கலெக்ட் ஆகலை. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கலெக்டட் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் மைனஸ் பண்ணி காமிப்போம். அப்போ இந்த ஃபார்மேட்டில் ப்ளஸ் பண்ணி காமிக்கணும். எவ்வளோக்குரிய செக் அப்படின்னா 2,500 மட்டும்தான் இன்னும் கலெக்ட் ஆகலை. அதை மட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணி காமிக்கணும். த நெக்ஸ்ட் ஒன், செக் அமௌண்டிங் டு 3,000 rupees were issued but check for 2,000 rupees had not been presented for payment in the bank up to 31st March. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ஒர்க்கான செக்கை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். பட் 2,000 ஒர்த்தான செக்கை இன்னும் பேமெண்ட்டுக்காக பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணாமல் இருக்காங்க. செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டாக இருந்தால் அதை ப்ளஸ் பண்ணணும். பட் இந்த ஃபார்மேட்டில் அப்படியே ஆப்போசிட் மைனஸ் பண்ணி காமிக்கணும். எவ்வளோ ஒர்த்தான செக் அப்படின்னா 2,000 ஒர்த்தான செக் மட்டும்தான். ஸோ அதை மட்டும்தான் இங்கே காமிக்கணும். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஹேட் ரிசீவ் டைரக்ட்லி ஃப்ரம் கஸ்டமர் 2,000 rupees. பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு அமௌண்ட் வரணும் அப்படின்னா என்னோட கஸ்டமர் டைரெக்டாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. பட் அது அந்த நாலேஜ் வந்து எனக்கு வந்திருக்காது. அப்போ பாஸ்புக்கோட பேலன்ஸ் அதிகமாக காமிக்கும். ஓகேவா? இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள் மெஷர்மெண்ட் ஸ்கேலில் கேஷ் புக்கை விட பாஸ்புக் பேலன்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணி காமிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில். அப்போ இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணி காமிக்கணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக் அப்படின்னு சொல்லி 15,000 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்றது செக் டெபாசிட்டட் பட் நாட் இட் கலெக்டட் அண்ட் சன்ட்ரி சார்ஜஸ். ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2,700 rupees வந்திருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17,700 rupees. எதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் ஹேஸ் பீன் ஓவர் ஆடட், அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க, அதை லெஸ் பண்ணணும். டிவிடெண்ட், செக் issued but not presented for payment, bank had received directly from customer. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,500, 17,700 இருந்து 5,500 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,200. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்குன்னு சொல்லுவோம். சம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக்குன்னு சொல்லுவோம். சம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதற்கான ஃபார்மேட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஏதாவது ரெஃபரன்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.